ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. மனசை தொட்டு பதில் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசுமா, கொஞ்சமா போ சார். ஒரே ஒரு கேள்வி, மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு நாள் வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அமைதியா இருக்குமா? அமைதியா இருக்கும்ன்றவே சத்தமா சொல்றாரு. அப்படிலாம் பொசுக்குன்னு சொல்லிடக்கூடாது சார். ஒரு நாள் வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி எப்படி இருக்கும்னா, மனசாட்சியோட சொல்லுங்க. சாப்பிடுற தட்டு விளக்காம இருக்கும், உடுத்துற ட்ரெஸ் கூட 7 நாளானாலும் அதே இடத்துல இருக்கும். ஆனா ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கோம்னா, சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதாங்க அந்த வீடே கோவிலா இருக்கும். கைத்தடல் எப்படி வருது பாருங்க. என் வீட்லயும் வீட கோயில் மாதிரி வச்சுக்கமான்னு போயிட்டு வர, வாசல பெரிய உண்டியல் வச்சுட்டு போயிட்டா சார். இதான் நீங்க கோயில் சார் இவ்வளவு சொல்றீங்களே. கும்புற சாமிக்கு என்ன சொல்றோம்? ஆன்மீகம் அப்படின்றோம், பெண்மீகம் தான் சொல்றோம் சார். கொஞ்சம் சில நேரம் கடி மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுத்து பல்ல கடிச்சிட்டு நீங்க எடுத்துக்கணும். அதே போல கும்புற சாமி என்ன சொல்றான்? என்ன? ஆண்டவன் தான் சொல்றோம், பெண்டவன் தான் சொல்றான். நானும் இந்த மாதிரியே சொல்லுவேன். 10 பாட்டு 1000 பாட்டு சேமிச்சு வச்சேன்னா கூட பென் டிரைவ் இருந்தாதான் சேமிச்சு வைக்க முடியும், கூட ஆன் டிரைவ்ல சேவ் பண்ண முடியுமா? ஐயாவே கோச்சிட்டு போயிட்டார். நான் ஒரு 2 இதுக்கு பார்த்தாரு, அதுக்கடுத்துல அவர் பாவம் இப்படி ஒண்ணு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லடான்ட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போறாரா, வீசா போட்டு ஊருக்கே போறாரான்னு தெரியல. வந்துட்டாங்க சார். விரக்தி உச்சிக்கா போயிட்டார். அந்த அளவுக்கு நம்ம நகைச்சுவை இருக்கக்கூடாது இங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் 110 வயசு சார். ஆமா. எங்க அப்பத்தா மாரியம்மாள்னு பேரு. 110 வயசு. எப்படி? சின்ன விளக்குமாறு வச்சிருக்கோம். 4 மணிக்கு எந்திரிச்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே போச்சுன்னா அடுத்த தெருவுக்கு போயிடும். நான் போய் சைக்கிள் எடுத்து மறுபடியும் கூட்டு வந்து விடுவேன். இங்கிட்டே போயிடும். என்னன்னா நல்லா வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு இந்த பிள்ளை வேக்கம் கிளீனர் 48,300 ரூபாய்க்கு இஎம்ஐல வாங்கி அந்த வேக்கம் குப்பையை கூட்டுறக்கு பிளக்கை சொருகி 1 2 3 பாயிண்ட் வச்சுட்டு சுவிட்சை போடுச்சு. என்ன சவுண்ட் இது? குப்பை பூரா உரியுது. அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்தார், பாக்குறாரு, வேட்டியை காணோம். பாயிண்ட் 4ல வச்சதுனால 7ல வச்சா ஐயா இது கொஞ்சம் ஓவருங்கய்யா. அவராவது ஒரு டீசென்ட்டா நிப்பாட்டா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் காலம் மாற்ற சார். சார் போதும்ன்ற மனசு தான் மகிழ்ச்சியா இருக்கலாம் மேடம். 500 ரூபா மதுரையில சித்திரத்தில் நடக்கும்போது 500 ரூபாய் சைக்கிள் நாங்க 5 பேர் உட்கார்ந்து போனோம். இப்ப பாத்தீங்களா 4,80,000 ஒரு 2 வீலர். சரி. டயர் இருக்கு, லைட் இருக்கு, டேங்க் இருக்கு, எல்லாம் இருக்கு. உட்கார்றவனுக்கு இடம்ல. 4,30,000 ரூபாய்க்கு சார். இன்னொன்னு 8,80,000 ரூபாய். ஓட்டுருவன் தரையில் உட்காந்துருக்கு, அவர் சம்சாரம் ஏறி மேல 3ஆம் மாடியில் உட்காந்துருக்கு. உட்காந்து போன் பண்ண ஏறிட்ட கிறுக்கு மாதிரி வண்டி வாங்கியிருக்க, கம்பி எம்பியா எங்க உட்கார அப்படி உட்காந்து ஓட்டி போய்கிட்டு இருக்கான். அந்த அம்மா ஓம்னி பஸ்ல வர வீட்டு பேசிட்டு வருது. நல்லா இருக்கீங்களா சார், எங்க உங்க வீட்டுக்கு அந்த கிடைக்காம பாரு அப்படின்னு. பாத்தீங்களா சார்? நீங்க பைக்க சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்க, பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்புன்னு போறீங்கல்ல. இப்படி துப்பு துப்புன்னு துப்பிக்கிட்டு போற பைக் நான் பார்க்கல. பெரிய துப்பு கட்ட பைக்கா இருக்கும் போல. சரி ஓகே, ட்ருன்னு போறீங்கல்ல, அதுக்கு அதே பரவாயில்ல. முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா டிராபிக் போலீஸ் உங்க தரத்தரன்னு இழுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவாங்க, எதுவுமே இல்லைன்னா. பட் இதுவே பின்னாடி உங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு போய் அப்படி போய் டம்முன்னு இடிச்சா கூட, எதுவுமே இல்லாட்டா கூட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேடிஸ் இருக்காங்க போட்டும், லேடிஸ் இருக்காங்க போட்டுன்னு விட்டுருவாங்க சார். அந்த இடத்துல கூட பின்னாடி ஒய்ஃப் இருந்தாதான் சார் புருஷனுக்கே கெத்து, தெரியுமா? என்னாச்சு? அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ, ப்ராப்பர்ட்டி காமெடி வேற உடையில வருது. லேடிஸ் இருந்தா மட்டும் போட்டும். ஆமா சார். எதுக்கு சொல்றாரு டிராபிக் போலீஸ்? அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான், அவனை போய் அங்க போடா ஜன முடிச்ச போடா போல அப்படி. இதான் எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை சார். யோசிச்சு பாத்தீங்களா? இன்னொன்னு இருக்கலே கஷ்டமான விளையாட்டு என்னன்னு நினைக்கிறீங்க? நான் ஜல்லிக்கட்டு வர்ணனை பண்ணிருக்கிறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு தான் கடினமான விளையாட்டு. இல்ல ஒரு நிமிஷம் கையில வேஸ்ட் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் வெளியே வந்து அவனே கட்டப்பை அள்ளி போட்டு ஓடிடுறான். உங்களை விட்டா தெரியும். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான், தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது.
நான் என்ன கைதட்டுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தட்டுறாங்களே. அவங்க மன குமுறல்ல இருக்காங்க. இல்ல எல்லாரும் தட்டிட்டு வீட்டுக்கு எதுக்கு போறாங்க? வீட்டுக்கு போக வேண்டிய பாருங்க. சொன்ன உடனே எங்க பெண்கள் கேங்லாம் கை தட்டுறாங்க பாருங்க. உங்க பெண்கள் கேம் பெருமையா பேசுறீங்களா? ஆமா சார். இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. அக்கா ரோஸ் கலர் அக்கா என்னவா இருக்கீங்க? கலாக்கான்னு சொல்லுங்க. ஆமா கலா. எனக்கு அடையாளம் தெரியலையா? அக்கா வீட்டுல இருக்கும்போது என்னக்கா வேற மாதிரி இருந்தீங்க, பளிச்சுன்னு இருக்கீங்க இப்ப. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா. பாப்பா நீங்க என்ன வரீங்க? மாத்தி சொல்லாமா? நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னா தான் ஜோக்க போட முடியும். நீ என்ன ப்ராப்பர் ஏதோ ஒண்ணு சொல்ற இங்கிலீஷ்ல? ஹவுஸ் ஒய்ஃப். வெரி குட். இன்னைக்கு உனக்கா என் தொழிலே மாத்திச்சு பாவா. அக்கா நீங்க என்ன இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொல்லு, நீயா சொல்லிட்ட. அந்த ஜோக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா சொல்லுங்க. 5 பேர்ட்டு தான் கேட்டேன் சார். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். யாராவது ஒரு ஆளு என் புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்குன்னு சொன்னீங்களா? அங்க ஒரு கேங் ஆட்டோமேட்டிக்கா வருதே சார். அது நான் $100 அவங்ககிட்ட கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். சும்மா நான் ரெடி பண்ண முடியுமா சார்? பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். அப்புறம் உங்களுக்கு பேய் பிடிக்குது. பேய்க்கு கூட உங்க முகரக்கட்டைய பிடிக்கல, எங்களை தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆரம்பிச்சிருவோம். இதே மனைவிதான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் மனைவி அவர்னு ஆசைப்படுறேன்னு சொல்ற ஒரு ஆம்பளை கைதுக்கும் வாப்போம். என்ன பொசுக்குன்னு தூக்கிட்டாங்க? அந்த 4 பேர் தூக்குறாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு காது கேட்காது. இல்லாட்டி எதுக்கு தூக்குறாங்க? ஒரு ஆள் தூக்குனாரு, இதே மனைவிதான் டபக்குன்னு இருக்கு. ஆத்தாடி இங்க செந்தில் சார் தூக்குறாங்களான்னு பாருங்க. ஆமா, அவர் பின்னா இருக்கனால தூக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கலா. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 3 பேர் தூக்குனீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல 2 பேர் எப்படி தூக்குறாங்க தெரியுமா? அவங்க தூக்கல, பக்கத்துல இப்ப தூக்கு என்னையோட ஒருத்தி உனக்கு ஒண்ணு கிடைச்சிருவாளாக்கும் அப்படின்னு. இதுதான் சார் ஆண்கள் மனசு. இப்ப பெண்கள் கிட்ட இதே கேள்வி கேட்டு பார்க்க எங்களுடைய பாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல கட்டுன புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ போதுமா? இவ்வளவு அசியம் போதும். இதுக்கு மேல அந்த ஜோக்கோ சொல்லி நாங்க எந்திரிச்சு நின்று 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற இதே என்னுடைய கணவன் தான் எனக்கு கணவனா வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க சார், பாருங்க பாருங்க பாருங்க. சலா மேடம்லாம் பாருங்க சிரிச்சுக்கிட்டே தூக்கி இருக்காங்க பாருங்க. முன்னாடி பாருங்க, அவங்க செந்தில் சார் எல்லாரும் பாருங்க எல்லாரும். ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, இதே மனைவிதாண்டப்ப ஒரு 4 பேர் கை தூக்கி இருந்தாங்க. கைதான் தூக்கி இருக்கு, முகத்தை பார்க்கணுமே. ஆனா பெண்களை தூக்கணும்னு சிரிச்சுக்கிட்டே பாசம் லவ். இவனை மாதிரி கிறுக்கு போய் எனக்கு கிடைக்க மாட்டான் சார். 3 மணிக்கு தோசை சுட்டாலும் தோசை விடுவாரு, முருவலை தோசை விடுவாரு. யார் நம்மளுக்கு கிடப்பா? ஆனா ஆண்கள் எப்பயாவது கோவத்துல ஒருத்த வார்த்தை பேசிடும். லூஸ் மாதிரி பேசாத. நானா லூசு? அந்த நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் குடும்பம். அவன் இருப்பானா சார் அதுக்குள்ள? அதுதான். அப்படி இல்ல சார். இன்ன வரைக்கும் கைதட்டல் வந்துகிட்டே இருக்கு. சிலரு கைதட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்க கைதட்ட நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு டிபிகல்ட்டான ஆடியன்ஸ் சார். இல்ல சார், ஒரு காலத்துல ஆண்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்துல ஆண்களுக்கு இணையாக பெண்கள் கூட்டம் இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டினா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம், நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம், நீங்க பிளைட் ஓட்டினா மேடம் நீங்க பிளைட் ஓட்டிடுவீங்கல்ல. அறிவுங்களா? வயலட் கலர். அவங்க சொல்றாங்க வாழ்க்கையை ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்கா, நான் எங்கிட்ட பிளைட் ஓட்டு நம்ம பாட்டுக்கு தென்னை மரத்தில் இடிச்சிட்டு போறதுக்கா? அது கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன் சார், பெண்கள் அங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இந்த இடத்துல ஆண்களே கைதட்டுங்க. ஏன்னா ஒத்துக்கோங்க சார். கலெக்டர்ல கேரளாவில் ஒரு கலெக்டர் சின்ன வயசு பொண்ணு, ஒரு கை இல்லாத பொண்ணு. ஆமா, விமான ஓட்டியா 17 வயசுல. நிறைய சொல்லலாம். மலைவாழ் இனத்தில் எல்லாரும் இன்னைக்கு பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. நான் வாஷிங்டன்ல இத்தனை வேற ரசத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கலைமதி மேடம் கோச்சிக்கிறாங்க, அவங்க பிரமாதமா வச்சாங்க. ஏன்னா மறுபடியும் நான் டின்னர் அங்க போய் தான் சாப்பிடுறேன். ஏன்டா என்கிட்ட சாப்பிட்டு சொல்லிட்டு போறியா? உண்மையில அப்படி இருக்குன்னு சார். ஆனா எனக்கு ஒன்னு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க சார், ஏன் நான் பெண்களுடைய சாதனை சொல்றேன். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண் 1 நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளிக்கு போயிட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்க. அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தறல் கொடுக்கலாம் சார். சார் பெண்கள் இன்னைக்கு நாங்க நாசாவுக்கு போறோம். நாங்க நாசமா போறோம். வார்த்தை
நான் உங்களை பாராட்டுறேன். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை நியூஸ்ல போடுறீங்க, டிவில போடுறீங்க, பேப்பர்ல போடுறீங்க, வாட்ஸ்அப்ல போடுறீங்க. அவ்வளவுதான். கூட 3 ஆம்பளை பைய வபா குஞ்சு மாதிரி போனானே, ஏதாவது ஒரு நியூஸ்ல ஓட்டிங்களா சார்? செம்மறியாடு மாதிரி போனாங்க சார். அவங்க வாட்டுக்க பேச்சு கேட்டுட்டு. வில்மோர் அவர் பேர் வில் மோர். அவருக்கு பாலை ஊத்தி படுக்க வச்சுட்டீங்க. மோர்னு பேர் வச்சனால நான் அதான் வகுத்துருச்சு எங்களுக்கு. ஆனா எங்க பக்கம் ஒரு தப்பு இருக்கு. சொல்லுங்க. எப்பயாவது வெளியே போறப்ப நம்மால அந்த லுங்கிய கலத்தி உதறி அப்படி கொடியில போட மாட்டார். 2 மடிப்பை எடுத்து விட்டுட்டு அப்படின்னு ரவுண்டா விழுந்துரும், தவி போயிடுவார். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த ரவுண்டு ஹால்லே கிடக்கும். 4 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்குவார். இவ்வளவு ஒரிஜினலா பண்றாருன்னா இதைத்தான் அவர் தான் பண்றாருன்னு அர்த்தம் சார். நாங்க என்ன அர்த்தம், எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் சார். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், யார் அழகு, பெண்கள் அழகா ஆண்கள் அழகா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பெண்கள் நாங்க தான் சார் அழகு. பெண்கள் அழகுன்ற ஒரு ஆளுக்கு எதுக்கும் பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், திடீர்னு ஆதார் கார்டை கட்டு வாண்டி பாத்தீங்களா அழகு நாங்க சார். நீங்க அழகுனா ஆண்கள், நாங்க பேரழகு. பேரழகு இல்ல, பேருக்கு தான் அழகு. ஒரிஜினல் பியூட்டிஸ் என்னைக்குமே பெண்கள் நாங்க தாங்க. இப்ப கிளம்பி வர சொன்னாங்க, நான் ஒரு கோட்டு மட்டும் தான் எடுத்து போட்டேன். சரி, எதுக்கு இந்த கோட்டு போட்டிருக்கேன்? எதுக்கு? நான் ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடின்னு அர்த்தமா? சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கு, தெரியாம இருக்கு, இந்த கோட்டை போட்டிருக்கேன். இதான் எங்களுடைய ஆண்கள் நிலைமை. 10 நிமிஷத்துல வந்துட்டேன் சார். இவங்க கிளம்பி வர்றதுக்கு 1.25 மணி நேரம். என்னான்னு பார்த்தா 55 கிரீம் எடுத்து வச்சிருச்சு டேபிள். எல்லா கிரீமும் எடுத்து வச்சு கடைசியில் ஐஸ் கிரீம் அதையும் எடுத்து போடுது. என்ன பண்றேன், ஜுல்லுன்னு இருக்கும் அப்படின்னு. பாத்தீங்களா, இத்தனை கிரீம் போட வேண்டியது. இப்ப மழை வெஞ்சுனா நாங்க ஆண்கள் டீ குடிப்போம், காப்பி குடிப்போம், அப்படி ரசிப்போம் மழையை. நீங்க மழை வெஞ்சுனா பதறுவீங்க, ஐயோ லிப்ஸ்டிக் ஒழுகுதிரி கதறி ஓடுறீ அப்படின்னு. இப்ப நாங்க மேக்கப் போட்டிருக்கோம்னு சொல்றீங்களா? மேக்கப் போட்டிருக்கேனா? பார்த்தா தெரியாதா சார்? நான் மேக்கப் போட்டிருக்கேனா சார்? இந்த லைட்டா அது லைட் எரியனால அப்படி இருக்குமா? இல்ல பெண்கள் சார், நான் ஒத்துக்கிட்டேன். பெண்கள் நாங்கெல்லாம் ஏன் மேக்கப் போடுறோம்? நாங்க லாக்கப்ல போறதுக்கு தான். கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். இருந்தாலும் என்ன மேக்கப் கொஞ்சம் முத்து கொஞ்சம் இல்ல, நான் ஏன் மேக்கப் போடுறேன்னா, ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். நல்லா அவன் முகத்தை உத்து பாருங்க, தோசைகளை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. எப்படி அழகு சேர்க்க முடியும்? ஒரு நடுவரை கூட்டு வந்து வெளிநாட்டு கொண்டு வந்து தோசைக்கல், அம்மி குழவி, இப்படி அந்த மேடையில் பேசுறது. எப்படி நீங்க ஆண்கள் அழகுன்னு சொல்றீங்க சார்? வீட்டுக்குள்ள பெண்கள் அழகு நான் ஒத்துக்கிறேன். காட்டுக்குள்ள வந்து பாருங்க, ஆண் சிங்கம் தான் பெட்டரி வச்சிருக்கும். நடந்து வரும்போது ஒரு அழகு. ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். பெண் சிங்கம் பெடர் இருக்காது, வால் இருக்காது, அது உசுரே இருக்காது. சில நேரம் ஒரு 4 ஆண் சிங்கம் கை தட்டிடுச்சு. ஆண்மயில் பெண்மயில் பாருங்க, ஆண்மயில் தான் தோகை விரித்து ஆடும். இவ்வளவு வரி கொஞ்சம் தள்ளிப்போமா, தோகை விரிச்சு இவ்வளவு ஒரு தோகையை விரிச்சு அங்க ஒரு அம்மா பாக்குது, அறுபத்த பிள்ளையோ பாவம், என்னென்னமோ குரலிவத்தெல்லாம் காமிக்கிறானே, இந்த மதுரைக்கார பையன் பாவம் அப்படின்ட்டு இறக்கப்படுறாங்க. அதே போல ஆண் யானை பெண் யானை பாருங்க. ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், நடந்து வரும்போது அம்சம். சேவல் கோழியை பாருங்க, கொண்ட வச்சு அப்படி வாழு. காலையில கொக்கரக்கோன்னு கூவுது, சாயந்தரம் குக்கர்ல வேகுது. எங்க ஆண்கள் நிலமூரா வேகுற நிலைமை தான். அதுலயும் பாருங்க, ஏன் வீட்டுக்கு விருந்தாடி வந்தா கோழி அடிக்க முடியும்? அது முட்டை கோழி, சேவல் அடி. திருவிழா வருது, ஏன் ஆடு அடிக்க முடியாது? ஆடு குட்டி ஓட போகுது, கட்டாய உரி. அடி வாங்குறவங்க நாங்க தான். இன்னொன்னு சொல்றேன், நீங்க எந்திரிச்சுன்னு கை தட்ட போறீங்க, சொல்லிருங்க சார். வீடு கட்டுறப்ப இன்னைக்கு தான் லாரி டிராக்டர், அன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டி. வீடு கட்டுறப்ப செங்கல் சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடு கட்டி முடிக்கிற தட்டிக்கு 7 மாசத்துக்கு கஷ்டப்படுறது அந்த காளமாடு. காலையில வீட்டுல கிரகப்ப சென்னைக்கு காளமாடை கொல்லப்பக்க கட்டிட்டு பசுமாடை கூட்டு வருவாங்க. எந்திரிச்சு நின்னுட்டாரு மனுஷன். அவர் தான் வெறித்தனமான ரசிகர். பாத்தீங்களா, அப்படி நான் சொல்லி வச்சுட்டு வந்தேன். என்ன இந்த ஜோக்கப்ப வெளியே போயிடாதீங்கன்னு, இதுக்கு நீ எந்திரிச்சு நிக்கணும். ஆனா நீங்க இவ்வளவு சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன் சார். உண்மையில எந்த சிங்கம் வேட்டையாடும்? பெண் சிங்கம் தாங்க வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு கொடுக்கும், தெரியுமா சார்? 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை வழிநடத்து செல்லும்னா பெண் யானை தான் வழிநடத்து செல்லும். ஆம்பளை யானை பக்கு 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 பக்குன்னு பின்னாடி தான் போகும் சார். அவ்வளவு ஒரு யானை பக்கு பக்குன்னு போச்சான் சார். இந்த ஐயா டக்கு டக்குன்னு கிளம்பி ஓடிட்டார். என்ன இருந்தா கூட அடுத்த ஜோக்கு கேட்டுரும் நினைச்சு. அப்புறம் உண்மையில சேவல் கூவுனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 10 மணி கூவும், 11 மணி கூவும், 12 மணி கூவும். கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்பரக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும். நேரம் ஆச்சு, எந்திரி ஏ எந்திரி அப்படின்னு எழுப்பி விடும். அதனால ஒரு நிமிஷம்,
என்ன எந்த ஊர் சொன்னீங்க? கோவில்பட்டி சார். பாத்தீங்களா சார், செல்போன் வந்த பின்னாடி மனுஷனே மனுஷன்ட்ட பேச மாட்டேங்கிறான். இவங்க ஊர்ல கோழி பேசிருக்கு. அது சேவல்கிட்ட போய், ஏய் எந்திரி, இந்த டைம் ஆச்சு எந்திரி, என்ன அசந்துட்ட. பாத்தீங்களா சார், அதுக்கு நீங்க கை தட்டுறீங்க. ஆனா நான் பாத்தீங்களா அறிவுபூர்வமான விஷயத்தான் சொன்னேன். ஆனா உண்மையிலே சார் வந்து மயில் மாதிரி நல்லா அழகா மிமிக்ரி பண்ணாப்ல. மயிலுங்க உண்மையிலே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட உங்களுக்கு இப்ப கண்ணு முன்னாடி காமிக்க போறோம். உண்மையிலே மிமிக்ரி உங்களுக்கு தெரியல, நம்ப மாட்டேங்கிறாங்க வாஷிங்டன் மக்கள். உண்மையில நகைச்சுவையை வந்து எந்த அளவு நீங்க டெலிவரி பண்றதுல நீங்க ஒரு வள்ளல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ரொம்ப வந்து வாசிங்க மக்களுக்காக நான் வந்து பெரிய சந்தோஷம். என்ன பெரிய வள்ளல் மிமிக்கிறீங்க, பூரா முறைச்சு பார்த்துட்டு வந்திருக்காங்க. வரும் சார். அதான் எங்க தமிழ் சொந்தங்களே, ரொம்ப இனிமேல் இந்த வாய்ஸை பேசுனேன் என்னன்னு கேளுங்க. நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலியர் சிவாஜி கணேசன். என்னவா சொல்றேன், எதிர்த்தா சொல்றியா? ஐயோ எனக்கே. நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உள்ள வரும்போது கேட்க போறேன். இதை ஒரு வாசிக்கிட்டு போற சொல்ல விட அத்தனை பேர் எந்திரிச்சு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கும்போது. ஐயா வாங்க, என்ன அங்க போய் அலையிறீங்க, உட்காருங்க, மென்னுக்கு ஜோக்கு கேளுங்க. நகைச்சுவையை துபாய், சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் என்று உலக நாடுகள் புறா சுத்தி சுத்தி சொலண்டு சொல்வதில் நான் அந்த வாய்ஸ் பேச போறது 2 செகண்ட், அதுக்கு இன்றோ 13 நிமிஷம். உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளவுதாமா? அதுலயே 1000 பொருள் இருக்கு. அப்படியே அடுத்து வரும் நான் ஆவலா எதிர்பார்த்து அதெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நகைச்சுவையை பாசமாக சொல்வதில் கேப்டன் விஜயகாந்த். இப்ப வாய்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க சார், முடியும். அடுத்து ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. இல்ல ட்ரை பண்ணுங்க நல்லா நான் காந்தியா மாறுறதும் சுபாஷ் சந்திர போஸா வாழ்றதும் நீங்க நடந்துக்கிற பொறுத்தா இருக்கு. நகைச்சுவையை இளைஞர்களுக்கு நான் ஒரு பட்டிமன்றத்தில் 2-3 வாய்ஸ் பேசினேன். அதை உத்து கவனிச்சுட்டு எங்க வந்து என்னை மாட்டி விடுறாங்க பாத்தீங்களா. நான் என்ன சொன்னேன், நம்ம ஊர்ல ஒரு பழைய பாண்டியான் ஒரு படத்துல ஒருத்தர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அந்த பக்கம் எம்ஆர் வருவார். டேய் ஏண்டா அவனை அடிக்கிறீங்க ஐயா, கொடுத்த கடனை திருப்பி தர மாட்டீங்க ஐயா, ஏண்டா கொடுத்தீங்க ஐயா? இல்லேன்னு கேட்டா கொடுத்தோம்யா, இல்லாவென்ற கொடுத்தா எப்பரா திருப்பி தருவா? சின்ன விஷயம் தான். இல்லேன்னு கேட்கிறேன், கொடுத்தீங்கன்னா எப்படி திருப்பி தருவேன் பாத்தீங்களா. எங்களுக்கு தானே அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு பெண் கல்யாணம் முடிஞ்ச உடனே பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது என்ன பாட்டு போடுறாங்க? மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு எங்களுக்கு தான் பாட்டு போடுறாங்க. உங்களுக்கா போடுறாங்க சார்? எங்களுக்கு வகுத்திருச்சிலே அதான் சார். பாட்டு போடாட்டியும் பரவாயில்ல, காலங்காலமா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு. பின்னாடி ஒருத்தி செம்மறியாடி மாதிரி வரானே பாவம், அவனுக்கு பாவம் மணமகனே மணமகனே சந்தோஷப்படுவால. மணமகனை கூட விடுங்க சார். மடப்பையலே வா வா, ஒரு சின்ன மகிழ்ச்சி. அது வீட்டுக்கிட்ட வந்தோன்னா இந்த அம்மாவுக்கு மட்டும் வலது காலில் எடுத்து வச்சுவாமா, அவன் பருக்கு முடிக்கிறேன். நானு ஏதாவது எடுத்து வச்சு போ. நான்லாம் போன் கால் எடுத்து வச்சுட்டு அளவுண்டு உள்ள போயிட்டேன். என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி எல்லா இடத்துலயும் எங்களுக்கு குழந்தை பெற்ற எடுத்த அம்மாவுக்கு நம்ம ஊர்ல வந்து பாருங்க, சிஹெச் ஹாஸ்பிட்டல்ல 500 1000 இந்த லட்சுமி போனாக்கா சும்மா வச்சுக்க. குழந்தை பெற்ற எடுத்த அம்மாவுக்கு 1000 500 ரூபாயா வச்சு 55,000 ரூபா தலானி கடையில. அதுக்கு காரணமான ஆம்பளைக்கு 10 ரூபாய் வேணா தரீங்களா சார்? வெளியே நின்றுகிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் வெளியே. எப்படியோ அவன் தான் ப்ரொடியூசரா வந்த பாவம். இதுக்கு அங்க தனியா ஒரு கைத்தட்டல் வருது. அவர் தான் ப்ரொடியூசர் 2. சார், பெண்கள் அதிகபட்சம் என்ன எதிர்பார்ப்போம்? மனசார பாராட்டணும். நீங்க பாராட்டுறீங்களா? ஒரு கஷ்டப்பட்டு மாங்கு வேர்வை சிந்தி வீட்டுக்காரருக்கு சமைச்சா அப்ப நாங்க மூக்கு சிந்தியா சமைக்கிறோம், அத பாராட்டுறீங்களா? சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா சார்? அதை நாங்க சாப்பிடுறதா. எங்க சாப்பிடாமையா ஆண்களுக்கு தொப்பை வருதுன்னு நான் கேக்குறேன். ஏமா குப்பையா போட்டா தொப்பையாத்தான் வரும் பாத்தீங்களா. ஆனா இவ்வளவு பேசினா கூட அண்ணா பாட்டு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. தேங்க்யூ சார். அவங்க வீட்டுக்கு யாரு எப்ப எந்த நேரம் என்னைக்கு வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பான். நன்றி சார். அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டை பக்கம் வர மாட்டான். டீய குடிச்சு விக்குன்னு கைய சுண்டு நிறைய கொப்பு கைக்கு ஒரு டீ நாமளும்
ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருப்பேன். ஆம்புலன்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்களா? அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா அன்னபாரி வீட்டுல எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ. எப்படி சொல்றீங்க? இந்த ஏரியாக்குள்ள ஆம்புலன்ஸ் போகுதுல, ஏத்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ். அது யாரு? இவங்க அம்மா வீட்டுல டீ சாப்பிட்டு 2 பேரும் மோதி உசுர விட்டுருக்காங்க. அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். அப்படியா? இப்படி சொல்லி சொல்லி எங்க வீட்டுக்கு ஒரு பயில வர மாட்டேங்கிறான். ஆனா உண்மையிலேயே சார், சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா? அத்துணை பெண்களும் இந்த பாயிண்ட் கைத்தறி கொடுப்பாங்க பாருங்க. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் முடிவு பண்றது தாங்க கஷ்டமான வேலை. எத்தனை அப்படி ஆயிட்டே நீங்க? சரிங்க மேடம். என்ன இங்க பரவாயில்ல, இங்க பார்த்தேன். அம்மா பாத்தீங்கல்ல, சூப்பரா சமைக்கிறாங்க. இட்லியை மணக்க மணக்க சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாம் இல்ல. ஆனா நம்மூர்ல காலை 8 மணிக்கு யூடியூப்பை திறந்து சிக்கன் டிக்கா செய்வது எப்படி, பீஸா செய்வது எப்படி, பர்கர், அது இது சுக்கா எல்லாம் 8 மணில இருந்து 3 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு அப்படி பகுமானம் உட்காந்துருக்கேன். 8 மணில இருந்து 3 மணி வரைக்கும் யூடியூப்ல சமையல் குறிப்பு பார்த்துட்டு 3:15க்கு உப்புமா கொண்டு வந்து வைக்குது. அட பாவிங்களா! அவன் உப்புமானு குப்புன்னு வேர்த்து குப்புற கொழுந்துட்டான். இப்ப என்ன உப்புமா சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எதுவுமே வராது தெரியுமா? உப்புமா சாப்பிட்டா அது ஆம்புலன்ஸ் வந்துரும்ல, அப்புறம் பிபி. நாங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறோம். வாய்க்கரிசி போட்டு போயிடாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, இங்க பாருங்க, பெண்கள் இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுவோம். சிலவங்க லைட்டா கப்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கப்பாங்க, சிலவங்க சூடு கம்மி கப்பாங்க, சிலவங்க சூடு அதிகம் கப்பாங்க, சிலவங்க சர்க்கரை இல்லாம கப்பாங்க, சிலவங்க சர்க்கரை அதிகமா கப்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறது தாங்க என்னுடைய பெண்கள். நாங்க நீங்க ஒரு டீ போட்டுருங்க பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே கஷ்டம் தான். ஏமா 6 வகையான டீ போடுறீங்க, உங்களை பாராட்டுறேன். அப்படி ஒத்துக்கோங்க. உங்கள் கோயில் கட்டுறேன், கும்பாபிஷேகம் நடத்துறேன். 6 வகையான டீ போடுறீங்களே, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? இதே மாதிரிதாங்க என் வீட்டுக்கார்ட்ட அது டாக்டர் சொல்லுவாரு, காலையில சுடு தண்ணி குடிங்க. அதுக்கு இவன் சொல்றேன், சுடு தண்ணி தான் சார் குடிக்கிறேன், ஆனா என் சம்சார் அது டீன்னு சொல்றா, அது என்னன்னு கேட்டு சொல்லுங்க. நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், எங்க இந்த மாதிரி யூஎஸ் போக வேண்டி இருக்குது, நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன மனுஷன் ஒத்த வார்த்தை, மனுஷன் இப்படி சொல்லிட்டா கூட பரவாயில்ல, மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், சாப்பாடு கிடக்குறது சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம்ட்டார். எனக்கு ஒரு நாள் சாம்பார் வச்சேன், சாரி மாமா எனக்கு நான் சாம்பார்ல புளி கரைச்சி ஊத்த மறந்துட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்ல பாரதி, நீ சமைக்க போறன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயிற்றுல புளியை கரைச்சிருச்சிரியா அப்படிங்கிறாருங்க. அப்படி நான் ஒரு மேடையில சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மட்டாரும் தவி ஒருத்தர் மேடைக்கு வந்தார். அப்பா கை கொடுத்து, சூப்பர் சார், கரெக்டா என்ன சொன்னீங்க? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆமா, நேத்து வாய் விட்டு சிரிச்சேன், என் சம்சாரம் அவங்க அம்மா விட்டு போயிட்டா அப்படின்னாரு. ஆனா எல்லா இடத்துலயும் கிண்டல் பண்ண நினைக்காங்க. உங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். அப்படி சொல்லுங்க சார். 16 வருஷமா செல்போன் வால்பேப்பர்ல இவங்க போட்டதான் வச்சிருக்காரு. நன்றி நன்றி. 16 வருஷமா பிரமிச்சு ஒரு நான் கேட்டேன், என்ன 16 வருஷம் அப்படின்னு. மாத்த தெரியாதுன்னே எனக்கு, என்ன அப்படியே என்ன சுவிட்ச் இருக்கானே அப்படின்றாரு. நான் சுவிட்சா போயிட்டு வந்துட்டேன். நீங்க அப்படி சொல்லாதீங்க. உண்மையிலே என் வீட்டுக்காருக்கு அவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கும் சார். உண்மையிலே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் மாத்திரம் சாப்பிட மாட்டேன், என் வீட்டுல எங்க மாம்ஸ் தான் மாத்திரம் சாப்பிடுவார். இப்ப எனக்கு இருமல் வருது இல்ல, நான் இரும மாட்டேன். இந்தியால என் வீட்டுக்காரர் தாங்க இருமிட்டு இருக்காரு. இருந்த போது இப்ப திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன மழை மழை வருந்தாலும் தெரியும், அந்த அளவுக்கு நாங்க கும்பிட்டா இருக்கோம். நான் நனைஞ்சிட்டேன், ஆனா நான் தலையை தொட்ட மாட்டேன். வீட்டுல என் வீட்டுக்காரர் தாங்க தலையை தொட்டுவார். அப்படி இருக்கணும் சார், பாசம், லவ். ஆச்சரியமா இருக்கு சார். உங்களுக்கு சலதோஷம் பிடிச்சா அவர் தலையை தொட்டுறாரு. ஆமா, இவங்களுக்கு இருமல் வந்தா அவர் மறந்து போறாரு. நீங்க கஞ்சி வந்தா அவர் குழந்தை பெத்துக்குவாரா? இது ஒரு வகையான காமெடி தான். அதுக்காக நம்ம கொஞ்சம் முழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஒய்ஃப் சேலை குட்டி நடந்து வந்தாங்கன்னா பாராட்டுங்க சார். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டை எடுத்து விட்டுருங்க. இதே பாட்டை ஏன்டி ஒருத்தன் பாடினா. இதே பாட்டையா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் தான் தினம் துவைக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என் சம்சாரம் தான் துவைச்சா, சேலைவா என்னையே அவன் நிலைமை யோசிச்சு பாரு. நான் இங்க உள்ள திருமணமான அத்துணை கப்பிள்ஸ் கிட்டையும் கேக்குறேங்க, இது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் எங்க குடும்பத்துல சண்டையே வந்ததில்லன்னு சொல்றோம், கை தூக்குங்க பார்க்கலாம். கஷ்டம் தானா?
அது வரைக்கும் இங்க இருக்கு சண்டே வரலன்னு கை தூக்கணும்னு சண்டே வராத ஒரு ஃபேமிலி சண்டை நீ தூக்கு நீ தூக்கு அப்படி இதுக்கு அம்மா நீ சொன்ன சண்டை வராம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் சார். உண்மையிலே கணவன் மனைவிக்குள்ள இதை ஃபாலோ பண்ணுங்க, குடும்பத்துல சண்டையே வராது. வாஷிங்டன்ஸ்ல ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. சண்டை வந்த பிறகு யாரெல்லாம் அவங்க மனைவியை 8 செகண்ட், அதாவது 8 நொடி கெட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 80% நோயே வராதுன்னு இப்போ ஒரு ஆய்வறிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். நானும் தினமலர் பேப்பர்ல பார்த்தேன். ஆமா சார், அது ஒரு உண்மையான ஒரு சைக்காலஜி. ஆமா சார். அதே போல அண்ணெல்லாம் 8 மணி நேரம் கட்டி பிடிச்சார். சண்டை ஆயிடுச்சு. ஏன் சண்டை? சிலபஸ் மாத்தி போட்டா அது மாதிரி சில சம்பவங்கள் உண்டு. இப்ப நம்மளுக்கு தேவைப்படாது. ஆமா சார். இங்க உள்ள பெண்கள் கிட்ட நான் கேக்குறேன் சார். திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்களேன். சும்மா ஒரே ஒரு கேள்வி. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. கலாம் மேடம் ரெடியா இருந்துக்கோங்க. அப்படி ஒரு திருமணத்தை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு அச்சம் மேடம், நான் பயிர்ப்புலாம் இருக்குல்ல, அதனால லைட்டா இருக்குது. பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மேடம். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல டெய்லி நைட்டு தூங்கும் போது என் ஹஸ்பண்டோட காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். எங்க என்னாச்சுங்க சார்? யாராவது அமுக்குவீங்களா? சும்மா காலை இல்ல வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நல்ல நாள்ல கூட சார் யாருமே எனக்கு தெரிஞ்சு யாராவது தூக்கியிருக்கீங்களா இல்லையாங்க? கிடையாதா? வாய்ப்பு இல்லையா? ஐயா நீங்க பாட்டு கேள்வியை கேட்க சொல்லிட்டீங்க, ஒருத்தருமே கை தூக்கல. எப்படி தூக்குவாங்க? ஏன் நகைச்சுவை நான் வரணும்ல. என்ன கேட்டீங்க? காலை அமுக்குறது யாரும் கேட்டா ஒருத்தருமே கை தூக்கல. அதுக்கு கீவேர்டு ஏன்ட்டு தானே இருக்கு. என்ன? காலம் முக்கணுது கை தூக்கல யாருமே. ஆமாங்கய்யா. எல்லாம் கழுத்த முக்கிறாளா இருந்து எப்படி காலம் முக்குவாங்க? பாத்தீங்களா? நகைச்சு கொஞ்சம் போயிட்டு வந்துச்சு வெளியே. இல்ல உண்மையிலே நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்றேன். நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களே இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார காலம் அமுக்குங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரி ஏறலாம். எப்படி? உண்மையிலே சார். ஏன்னா ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கிறதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி இருங்க. ஒரு நிமிஷம். என்ன சார்? கொஞ்சம் அவசரப்படாங்க. என்ன? கோடீஸ்வரி ஆகுங்க. 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு ஆகும். காலையில 7:45 கோடீஸ்வரி ஆக வேண்டும் என்று வெறி கொண்டு அவர் கால் அமுக்கி சாதாரண கால ஆனக்கால் மாதிரி விங்க வச்சு எனக்கு போன் வர வச்சுரு. அறா நேற்று காலை முக்கு கையை முக்குன்னு விடிய விடிய முக்கிங்க வர காலை வந்து பாருங்கடா. அதனால எது செஞ்சாலும் பதட்டப்படலாம். கோயில் போவோம். சரி. மீனாட்சி கோயில் அந்த தாம்பழத்திட்டு எடுத்து பரிகாரத்துக்கு தேங்காய் எடுத்தார். இந்த அம்மா ஓடியாது, அந்த தேங்காய் வைங்க. எந்த தேங்காய் எடுக்கிறீங்க? மிரண்டிருக்கான். மீனாட்சிக்கு எந்த தேங்காய் தெரிஞ்சு வச்சிருக்காளே, இதான் நல்லா இருக்குமா, இதான் சட்டிங் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பிரம்மாண்டமான நகைச்சுவை நினைச்சு நானா இங்க வரைக்கும் வாக்கிங்லாம் வந்து பாடிய அப்படியே பில்ட் பண்ணி இங்க இருந்து அடிவத்துன்னு சொன்னேன். கடைசியில ஒண்ணுக்கும் போச்சு. நான் இங்க அரை காமெடி கூட தகுதி இழந்துட்டு போச்சு அந்த நகைச்சு. ஆனா சார் இந்த இடத்துல நம்ம கேட்டுடலாம் சார். உண்மையிலே மேடம் ஒரு இட்லி தட்டுல எத்தனை இட்லி ஊத்துறோம்? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுக்காட்டுகளுங்க. அவருக்கு அந்த அம்மா கிச்சனுக்கு போய் பல வருஷம் ஆச்சு மேடம். கிச்சனுக்கு லொகேஷன் போட்டு தான் போச்சு. மை கிச்சன் மை கிச்சனா? சரிங்க. ஏங்க ஒரு இட்லி தட்டுல சும்மா சொல்லுங்க மேடம், எத்தனை இட்லி? 5 இட்லி ஊத்துவோமா? இட்லியை ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். நோட் பண்ணிருக்கீங்களா? இல்லையே, எனக்கு டைம் இல்லையே. எந்த ஆண்களாவது நோட் பண்ணுங்க. வாழ்க்கையை ரசித்து பழகணும் சார். இட்லி சட்டி ஊத்துறதா? வணக்கம் சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓடாதீங்க. வாழ்க்கையை எப்படி ரசித்து பழகணும். இட்லியை ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். எதுக்கு இங்க ஊத்தும் போது சிலிண்டர் திறந்து விடுறீங்க? அது ஒரு இசை சத்தம். ஓ, சிலிண்டரா? சரி, இட்லி விடுங்க. தோசைக்கு மாவு ஊத்துறீங்க, ஊத்திட்டு திருப்பி போடும் போது ஒரு சத்தம் வரும். ஆமா ஆமா. இந்த அளவு மண்டையை ஆட்ட வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு மண்டே, அதுக்காக. ஐயோ முடியலப்பா சாமி. தோசைக்கு மாவு ஊத்துறீங்க, ஊத்திட்டு திருப்பி போடும் போது ஒரு சத்தம். என்ன அர்த்தம் மேடம்? ஒண்ணு பாதப்படம். அதாவது தோசை கல்லோட கிணத்துல விழுந்திருக்காங்க ஃபேமிலியோட.
ஒரு 8 கிராம் தோசை திருப்பி போடும் போது இப்படியாக சத்தம் வரும், போக்குண்டா வரும். 8 கிராம் தோசை திருப்பி போடும் எப்படி வரும்? மாவு ஊத்தும் போது இருக்கு சார். இவங்க ஊர்ல போக்குன்னு கணத்துல விழுந்துருக்கு. பெண்களுடைய சமையல இசை சத்தம் சார். சாப்பிட்ற ஆளுக்கு சங்கு சத்தம், அவ்வளவுதான். நீங்க உங்க விருப்பம் தான். நாங்க சமைச்சு போட்டா நாக்குலே நிக்கும்னு சொல்றீங்களா இல்லையா? நின்றுச்சுன்னா சேர் எடுத்து போடுங்க. எதுக்கு நாக்குல நிக்குது சார்? நாங்க இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வச்சு பாதுகாக்கிறோம் சார் புருஷனை. காலையில தோசை மாதிரி புரட்டி போட்டு எடுக்கிறீங்களே. ஏங்க நான் பெண்கள் கிட்ட கேக்குறேங்க, எங்களுக்கு எப்படிப்பட்ட புருஷன் பிடிக்கும் தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க பெண்களை, கரெக்ட்னா அந்த பாயிண்ட் கைத்தல கொடுங்க. எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சீக்கிரம் இருக்க கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. எப்படிப்பட்ட புருஷன் தான் அப்படின்னா ஆரியன் ஹோட்டல் சர்வர் தான் நீங்க கல்யாணம். அவர் தான் நீங்க கேட்ட எல்லாமே சுட சுட கிடைக்கும். நான் சொல்றது அப்படி கிடையாது. இப்ப சொல்றேன், உண்மையிலே எல்லாம் எந்திரிச்சுன்னு கைதிட்ட போறீங்க. ஐயோ. அதே போல இந்த நகைச்சுவைக்கு கொஞ்சம் ஒரு சீட் தள்ளி தள்ளி உட்காருங்க. ஏன் சார்? விழுந்து விழுந்து சிரிக்கிறப்போ ஒரு ஆள் மண்டை மேல இடிக்காம இது கொஞ்சம் சேஃப்டிக்காக சொல்றேன். அதே முன்பக்கம்லாம் ஒரு துண்டு டவல் இருந்தா விரிச்சுக்குங்க. ஏன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறப்ப அடி விடக்கூடாது. மூக்குல கீழே ஒரு ஆள் இப்ப நீ அடி வச்சு போற. சரி இருக்கட்டும், நன்றி. அப்படி என்ன குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை வரும்போது அந்த சண்டை நிறுத்துறதுக்கு ஒரு சூப்பரான யோகா. கணவன் இதை மட்டும் செஞ்சா போதும், சண்டையே வராது. சூப்பர் சார். என்னாச்சு? இந்த மாதிரி அமைதியா இருந்தா போதும். வேற ஏதாவது ஸ்பெஷல் யோகா இருக்கா? எல்லாமே இருக்கு. நம்பர் 2 எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்த வருஷம் உங்களை கூப்பிட மாட்டாங்க. அதுக்காக பரபரப்பு காமெடி ஒரு 10 வச்சிருக்கேன். எல்லாமே தனித்தனியா இருக்கு சார். அழகான ஒய்ஃப் கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான ஒய்ஃப் கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? அண்ணன் என்ன சொல்றாருன்னா ஒய்ஃபே இல்லாம அதிர்ஷ்டசாலின்றாரு. அது கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க சார்பா ஒண்ணு கேட்கலாம். இந்த காதல்னு சொல்றாங்கல்ல சார், இந்த காதலுக்கு அழகு முக்கியமா இல்லாட்டி அறிவு முக்கியமா? காதலுக்கு அழகுதான் முக்கியம். ஏன்? அறிவு இருந்தா அவன் எதுக்கு காதலிக்க போறான்? ஏன்னா இன்னைக்கு காதலே மாறிடுச்சு சார். அன்னைக்கு ஒருத்தன் கூப்பிட்டு சொல்றேன். சரி. நான் ஃப்ரெண்ட கூப்பிட்டு, மாப்பிள்ள அந்த போறல்ல, ஆமா அதான்டா என் ஆளு. கூட ஒருத்தன் போறான், அது அவாளு. பாத்தீங்களா? இப்படி ஆயிடுச்சு சார். காதல் இப்படி மலிஞ்சு போச்சு. ஆனாங்க சார் உண்மையிலேயே ஒரு ஆண்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. பாட்டு பெண்கள்னாலே ஒரு மென்மை அப்படிங்கறதுனால கணவனுக்கு ஏதாவது ஒரு லைட்டா இந்த மாதிரி த்ரோட் பிரச்சனை ஆச்சுன்னா கூட தூது வேலையில அரைச்சி அவன் அரளிவதை அரைச்சாம பாத்துக்க. அதுக்கு காமெடி கூட சிரிச்சாங்க. பாட்டுக்கு ரொம்ப தொய்வாயிடுச்சு. இல்ல சார், பாட்டு நல்லா பாடு. என்ன காரணம்னா அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா என்னை சாப்பிட சொல்லிச்சு. அதாயா குரல். என்ன குரல்? சாப்பிட சொல்லிச்சு. என்ன சாப்பிட்டு போங்க தம்பி அப்படி செரோட விழுந்தோம் 7 பேரும். உன் குரல் இப்படி இருக்க, உன் சாப்பாடு எப்படி? வெளியே வரான் அந்த அம்மாவோட வீட்டுக்கார் தோண்டி மியூசியோட பிடிந்தாரு. என்னன்னு அக்கா இப்படி பேசுறாங்க பண்றேன். அவ அப்படித்தான் தம்பி பேசுவா, நீங்க எதை மனசுல வச்சுக்கிறாம சாப்பிட்டு விட்டு போக வேண்டியானே அப்படின்னாரு. குடும்பமே குழப்பம். இதுக்கு பேர் தான் சார் காலம் மாற்றம். என்ன மாறி போச்சு தெரியுமா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடம். என்னைக்கு இந்த உடல் வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. நீங்க வேற நிகழ்ச்சிக்கு வந்துருக்கீங்களா? இந்த ரூபா பூரா நீங்க கைது தட்டி முறை தட்டால் வேற முறைச்சு பாக்குறீங்க. அவங்க தட்டாமதா ஆறு அப்படியே தேவையில்லாம தட்டிக்கிட்டு மாறிக்கிச்சு சார். சொல்றேன் பாத்தீங்களா? அதே போல மம்மி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் வந்துச்சு. அது மாதிரி எல்லார் வீட்டுக்கும் இந்த அம்மி அரைக்கிற அம்மி ரிட்டர்ன்ஸ் வந்தா தான் உடல் ஆரோக்கியம். ஆஹா சரி, மொதல் பாயிண்ட் கைதிட்டு பெரிய விஷயம்ன்றீங்களா? இல்ல, நம்ம இன்னைக்கு உண்மையிலே இங்க நாங்க சமைக்கிறத விட இங்க உள்ள பெண்கள் அழகா சமைக்கிறாங்க சார். ஏன்னா சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும், அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டேன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்மளுடைய அம்மாக்கள் நம்மளுடைய தலைமுறை உணவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த
இந்த குழந்தைகள் தின விழால சொல்றது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஆமா. அப்படி ஏன்னா- சமையலை நீங்கள் பாராட்ட வேண்டும். ஆமா, நல்லா இருந்தா பாராட்ட போறேன். ஆ, உண்மையிலே அதையும் ஆண்கள் சேர்ந்து அவங்க டீ கொடுத்துட்டு சம்சாரம் பக்கத்தில் நிற்பாங்க. ஆமா. எதுக்கு? பெட்டுக்குன்னு கலாசை புடின்னு போறக்கா டீயை பத்தி பாராட்ட மாட்டாரா? உருன்னு உறிஞ்சிட்டு காப்பி சூப்பர்னு பாரு. அந்த அம்மா பரிமாட்டு உன்னை கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆச்சு, என்னைக்கே சமையல பாராட்டிருக்கியா? இன்னைக்கு பாராட்டின்னு சொல்லி நொறுக்கிட்டு சொன்னேன். மரகதம் ஆ, பூரி பிரமாதம் அப்படின்னா அது அப்பளப்பியா ஏயா போட்டு. நான் நல்லா சமைப்பேன் சார். அப்படியா? உண்மையிலே அன்னபாரதி நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். சார், எனக்கு இத்தனை ஓட்டு சார் வாஷிங்டன்ல. அப்படியா? ஓ, பிக் பாஸ் வீட்ல கூட நான் சமைச்சேங்க. பூண்டு குழம்பு வச்சேன், மட்டன் குழம்பு வச்சேன். அது மட்டமான குழம்பா போச்சுன்ட்டு நல்லா சமைப்பேன். ஆனாலும் எனக்கு என் வீட்டுக்காருக்கு போன வாரம் பயங்கர சண்டை. சப்பாத்தி கேட்டார் மேடம், கலா மேடம் நல்லா கேளுங்க. சப்பாத்தி கேட்டார் சார். நானும் சப்பாத்தி தானே கேட்கிறாரு மனுஷன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் தான் சார் வச்சேன். போதும். நல்லா கவனிங்க, சப்பாத்திக்கு ரசம். ஏன்? ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் அவங்கள போய் சொல்லணும். ஆமா சார். ஒரு தமிழ் குடும்பம் எப்படி இருக்குன்றது அது ஒரு உதாரணம். நன்றி சார். அவங்க வீட்டுக்கார் எத்தனை மணிக்கு லேட்டா வந்தாலும், ஆ, மிட் நைட்டு 3 மணிக்கு வந்தாலும் சொல்லிருங்க. சமைக்காம வாசல்லே காத்திருப்பாங்க. தேங்க்யூ. தெரியும் தெரியும், யூடியூப் பாக்குறீங்க உடனே எல்லாருக்கும் தான் தெரியும். அமைதியா கேட்கலையா அவங்க? இங்க பொங்கல் எல்லாரும் வைப்பீங்கல்ல மேடம், ஆனா எங்க வீட்டுல சார் பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே தூக்கி ஓடிடுவாங்களா? என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பாரதி உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. நான் கேட்டேன், ஏங்க பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருதீங்கன்னு கேட்டேன். மனுஷன் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? என்னைய நாட்டு சக்கரைன்னு நினைச்சு தூக்கி பொங்கப்பானைக்குள்ள போட்டுருவாங்களா சார்? மேடம் இந்த செல்போன்ல எடுங்க மேடம், எடுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, கிளம்புங்க போவோம். நிஜமாவே உங்க நான் பாட்டியில ஊர்ல போய் 100 நாள் வேலை கூட பார்த்து பொழைச்சுக்கிறேன். இப்படி கொடுமையை அனுபவிக்கணும் அவசியம் நான் இல்லை சார். நீங்களே கூட்டு கூடும் பானைக்குள்ள உங்களை தூக்கி தொபக்குன்னு போடுவாங்களா? அந்த பானை உடையாம இருக்குமா? ஆனா உண்மையிலே மனசை விட்டு ஒன்று சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சார்? இப்ப சொல்றேன். ம், எங்க வீட்டுல எப்ப சாம்பார் வச்சாலும் என்னை கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க. உங்களையா? ஏன், எதனால? என்னை தூக்கி சாம்பார் செட்டில் போட்டுருவாங்க. ஏன் சார்? நான் தான் எங்க வீட்டிலே பெரிய பருப்பு. இந்த பருப்புக்கு மட்டும் பசுக்கு கைத்தல கொடுத்துருவீங்களே. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு வெறுப்பு?